மும்பை டு டெல்லி ட்ரெயினில் சோனு அப்படிங்கிற டிடிஆர் டிக்கெட்டை செக் பண்ணிக்கிட்டே ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு வராரு. அங்கே அவர் 3 பேரை பார்க்குறாரு. அவங்க 3 பேர் ஐடியையும் பார்க்குறாரு. அதில் ஒன்று ஃபேக்காக இருக்கு. லாஜிக்கல் ஆர்மி ஏ, பி இல்லை சி, இதில் எது ஃபேக்குன்னு உங்களால் சொல்ல முடியுமா? யோசிங்க. மூணாவது ஐடியோட டேட் ஆஃப் பர்த் பாருங்க, 31 நவம்பர்னு போட்டிருக்கு. ஆனால் நவம்பரில் வெறும் 30 நாட்கள் மட்டும்தான் இருக்கும். அப்படின்னா இதுதான் ஃபேக் ஐடி கார்டு. சோனு அந்த ஆளை தேடி போயிட்டு இருக்கும்போது அந்த ஆளு கோச் 6க்குள்ளே போகிறத பார்க்குறாரு. சோனு அவரை பின்தொடர்ந்து அந்த கோச்சுக்கு போனதும் அவர் பயந்து போயிடுறாரு. லாஜிக்கல் ஆர்மி, சோனு அங்கே என்ன பார்த்து அவ்வளோ பயந்து போனார்னு உங்களால் சொல்ல முடியுமா? யோசிங்க. முதல்ல இந்த கோச்சில் யாரும் இல்லை. ஆனால் அந்த ஆளு கோச் நம்பர் 6 தான் போனாரு. அப்படி இருக்கும்போது எங்கே மறைஞ்சு போயிட்டாரு? அப்புறம் அந்த கோச்சோட சுவரில் பாருங்க, அங்கே கால் தடயங்கள் எப்படி வந்தது? சோனு உடனே அங்கிருந்து ஓடி போய் யஷ் த கோஸ்ட் ஹண்டருக்கு கால் பண்ணி அங்கே வர சொல்றாரு. யஷ் த கோஸ்ட் ஹண்டர் அவரோட பைக்கை ரெடி பண்ணி அவரோட கன்னியை எடுத்துக்கிட்டு அந்த ட்ரெயின் கிட்ட போறாரு. கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் யஷ்க்கு 3 வழிகள் தெரியுது. இந்த வழிகளை பார்த்து யஷ் எந்த வழியில போகணும்னு உங்களால சொல்ல முடியுமா? யோசிங்க லாஜிக்கல் ஆர்மி. யஷ் ட்ரெயினை எந்த ஸ்டேஷன்ல வேணாலும் பிடிக்கலாம். ஏன்னா ட்ரெயின் மும்பையிலிருந்து டெல்லிக்கு போகுதுன்னு அவருக்கு தெரியும். அதனால அந்த ட்ராக் வழியா போறது தான் பெட்டர். யஷ் ட்ராக்ல போய் ஸ்டேஷனுக்கு போயிடுறாரு. அங்க போன உடனே யஷோட வாட்ச்ல இருந்து அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஷனோட சீனை பார்த்து அந்த பேய் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? யோசிங்க லாஜிக்கல் ஆர்மி. இந்த மூட்டை தூக்குறவரை பாருங்க, அவரோட நிலையிலே தெரியல. அப்படின்னா அவர் தான் பேயா இருக்கணும். யஷ் அவரோட கன்னை எடுத்து அந்த பேயை பிடிச்சிடுறாரு. நீங்களும் அந்த பேயை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணி எனக்கு சொல்லுங்க. அதுக்குள்ள ட்ரெயின் அந்த இடத்துக்கு வந்துருது. யஷ் அந்த ட்ரெயின்ல ஏறி நேரா சோனு கிட்ட போய் பாக்குறாரு. சோனு அவரை 6வது கோச்சுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க போய் யஷோட வாட்ச்ல இருந்து எந்த ஒரு சிக்னலும் வரல. அந்த பேய் இங்க இருந்து வேற ஏதோ ஒரு கோச்சுக்கு போயிருக்குன்னு நினைக்கிறேன். லாஜிக்கல் ஆர்மி, ட்ரெயின்ல 2 டைரக்ஷன் இருக்கு, லெஃப்ட் அப்புறம் ரைட். யஷ் இப்ப எந்த வழியில போகணும்னு உங்களால சொல்ல முடியுமா? அந்த பேய் எங்க போயிருக்கலாம்? யோசிங்க லாஜிக்கல் ஆர்மி. அந்த கால் தடயங்களை பாருங்க, அது லெஃப்ட் சைடு நோக்கி போகுது. கண்டிப்பா பேய் லெஃப்ட் சைடுல தான் போயிருக்கும். யஷ் ட்ரெயின்குள்ள அந்த கால் தடயங்களை பின்தொடர்ந்து போறாரு. எதிரில் சிட்டிங் கோச் இருந்தது. எல்லாருமே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. யஷோட வாட்ச்ல இருந்து சத்தமா அலாரம் அடிக்குது. இங்க அந்த பேய் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு யஷ்க்கு தெரிஞ்சிருது. லாஜிக்கல் ஆர்மி, உங்களால அந்த பேயை தேட முடியுமா? இந்த சீனை கவனமா பாருங்க. இங்க எல்லாரோட காலும் நேரான டைரக்ஷன்ல இருக்கு. ஆனா இவரோட காலை பாருங்க, அது திரும்பி இருக்கு. அவர் தான் பேயின்னு யஷ்க்கு புரிஞ்சிருது. அவரை பிடிக்க யஷ் கன்னை வெளியே எடுத்ததும் அங்க திடீர்னு லைட் ஆஃப் ஆயிடுது. கொஞ்ச நேரத்துல லைட் திரும்ப வந்ததும் அந்த ஆள் அந்த இடத்துலயே இல்ல. யஷோட வாட்ச்ல இன்னும் சிக்னல் வந்துகிட்டு தான் இருந்தது. அவர் அதை பின்தொடர்ந்து நடந்து போய்கிட்டே இருந்தாரு. அப்படியே கிச்சன் வரைக்கும் போயிட்டாரு. அங்க செஃப் சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த பேய் இங்கதான் இருக்குன்னு யஷ்க்கு தெரிஞ்சிருது. லாஜிக்கல் ஆர்மி, அந்த பேய் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? யோசிங்க. இங்க இருக்கிற முதல் செஃப்பை பாருங்க, கடாயிலிருந்து கையிலேயே சமோசாவை வெளியெடுக்கிறாரு. இது எப்படி சாத்தியம்? அந்த கடாயை பாருங்க, அது எவ்வளவு சூடா இருக்கு. அதுல புகையும் வந்துட்டு இருக்கு. யஷ் உடனே கன்னை வெளியெடுக்கிறாரு. அப்ப அந்த பேய் கடாயை யஷ் மேல வீசிருது. யஷ் எப்படியோ அதுல இருந்து தப்பிச்சிடுறாரு. அந்த பேய் பயங்கரமா மாறி கிச்சனோட ஜன்னல் வழியா அங்கிருந்து வெளியே தப்பிச்சு போயிடுது. அட, இந்த பேய் இப்ப வெளியே போயிடுச்சு. நான் இதை எப்படி பிடிக்கிறது? யஷோட வாட்ச்ல ட்ரெயினுக்கு மேல சிக்னல் காமிச்சிக்கிட்டு இருந்தது. அந்த பேய் ட்ரெயினுக்கு மேல போய் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டு இருந்தது. யஷ் ட்ரெயின்குள்ள அதை பின்தொடர்ந்து போய்கிட்டு இருந்தாரு. லாஜிக்கல் ஆர்மி, அந்த பேயை பிடிக்க யஷ் என்ன பண்ணுவார்னு உங்களால சொல்ல முடியுமா? யோசிங்க லாஜிக்கல் ஆர்மி. யஷ் ட்ரெயின்குள்ள இருக்கிற செயினை இழுத்தா ட்ரெயின் நின்னுடும். அவர் அந்த செயினை இழுத்து ட்ரெயினை நிறுத்திடுறாரு. அப்புறம் கதவு வழியா மேல குதிச்சு நேரா அவரு ட்ரெயினுக்கு மேல போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஃபயர் கோலி எடுத்து அதை அந்த பேய் மேல தூக்கி வீசிடுறாரு. அங்க நெருப்பு இருந்ததால அந்த பேயால யஷ் கிட்ட வரவே முடியல. அப்ப திடீர்னு ட்ரெயின் ஸ்டார்ட் ஆனதால யஷோட கன் கீழே விழுந்துருது. அப்ப அந்த பேய் மேல இருந்து கீழே குதிச்சு யஷோட கன்னை எடுத்துக்குது. அப்புறம் அதை 2ஆ மாத்திடுது.
அப்ப அந்த பேய் ஒரு மந்திரவாதியா? என் கண்ணை 1ல இருந்து 2ஆ மாத்திருச்சு. அந்த பேய் 2 கண்ணையும் வெவ்வேறு டைரக்ஷன்ல தூக்கி வீசிருது. லாஜிக்கல் ஆர்மி, இதுல எது உண்மையான கன், எது ஃபேக்னு உங்களால சொல்ல முடியுமா? யோசிங்க. ஏஷ் இங்க வரத்துக்கு முன்னாடியே ஒரு பேயை பிடிச்சிருந்தாரு. அத பேக்ல கைது பண்ணி வச்சிருந்தாரு. 2 கண்ணையும் கவனமா பாருங்க. இந்த கன்ல மட்டும்தான் அந்த பேய் இருக்கு. அப்படின்னா இதுதான் அவரோட உண்மையான கன். ஏஷ் உடனே கீழே குதிச்சு அவரோட கன்னை எடுத்துக்கிட்டு அந்த ட்ரெயின்குள்ள போயிடுறாரு. இந்த பேயை பிடிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்ல. இது இங்கேயும் அங்கேயும் சுத்திக்கிட்டே தான் இருக்கு. ஏஷ்க்கு மறுபடியும் அந்த பேயோட சிக்னல் வந்துகிட்டு இருந்தது. அந்த சிக்னலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அவர் ஸ்டோர் ரூம் கிட்ட போயிடுறாரு. ஆனா ஸ்டோர் ரூம் பூட்டப்பட்டிருந்தது. அங்கிருந்த கதவுல நிறைய ஆன்டிக் டிசைன் இருந்தது. அதுல ஒன்னு மட்டும் வித்தியாசமா இருந்தது. அதை பிரஸ் பண்ணா மட்டும்தான் டோர் ஓபன் ஆகும். லாஜிக்கல் ஆர்மி, இந்த டிசைன்ல எந்த டிசைனை ஏஷ் பிரஸ் பண்ணணும்னு உங்களால சொல்ல முடியுமா? யோசிங்க லாஜிக்கல் ஆர்மி. இங்க இருக்கிற எல்லா டிசைனும் வட்டமா இருக்கு. ஆனா இது மட்டும் தான் நட்சத்திரம் மாதிரி இருக்கு. அப்படின்னா இதுதான் ஆட் ஒன் அவுட். ஏஸ் அந்த டிசைனை பிரஸ் பண்றாரு. அப்புறம் ஸ்டோர் ரூமோட டோர் ஓபன் ஆயிடுது. அப்புறம் ஒரு ரூம்குள்ள போறாரு. அப்ப யஷோட வாட்ச்ல இருந்து சத்தமா அலாரம் வருது. ஆனா அந்த பேய் எங்க இருக்குன்னு யஷ்க்கு ஒண்ணுமே புரியல. யஷ்க்கு லாக்கான ஒரு உடன் பாக்ஸ் தெரியுது. அதுக்குள்ள அந்த இடத்துக்கு சோனும் வராரு. யஷ் அவர்கிட்ட கேட்டப்போ அந்த பாக்ஸோட கீ ஆபீஸ்ல இருக்குன்னு சோனு சொல்றாரு. நான் போய் அதை எடுத்துட்டு வரேன். சோனு அங்கிருந்து கிளம்பி போய் கொஞ்ச நேரம் கழிச்சு கீ எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வராரு. சோனு யஷ்க்கு ஒரு போலியான கீயை கொடுக்கறாரு. ஆனா இவரு உண்மையான சோனு இல்லைன்னு யஷ்க்கு புரிஞ்சிருது. எப்படி லாஜிக்கல் ஆர்மி? யஷ்க்கு இது எப்படி தெரிஞ்சது? சோனுவோட ட்ரெஸ்ஸை பாருங்க. அப்ப வேற இருந்தது, இப்ப வேற இருக்கு. அப்ப பேய் சோனுவா மாறி வந்திருக்கு. ஏஷ் அதை பிடிக்கிறதுக்காக அவரோட கன்னை வெளியே எடுக்கிறாரு. அந்த பேய் அதோட சக்தியால ஏஷை தூக்கி போட்டுடுது. ஏன் இப்படி சோனுவை கஷ்டப்படுத்திட்டு இருக்க? அப்படி சோனு உனக்கு என்னதான் பண்ணாரு? அப்ப அந்த பேய் ஏஷ் கிட்ட அதோட கதையை சொல்லுது. நான் ட்ரெயின்ல சிட்டில இருந்து என் கிராமத்துக்கு போயிட்டு இருந்தேன். என் பர்ஸை யாரோ திருடிட்டாங்க. அதுல தான் இந்த ட்ரெயின் டிக்கெட் இருந்தது. அப்ப இந்த டிடிஆர் என்ன பிடிச்சிட்டாரு. என்கிட்ட டிக்கெட் இல்லைன்னு தெரிஞ்சு அவர் என்ன ட்ரெயின்ல இருந்து கீழே தள்ளி விட்டுட்டாரு. நான் அங்கேயே இறந்து போயிட்டேன். அதனாலதான் பேயா மாறி எல்லா டிடிஆரையும் கொல்ல போறேன். யாரையுமே விட்டு வைக்க மாட்டேன். ஏஷ் உடனே அவரோட பாக்கெட்ல இருந்து ஃபயர் கோலி எடுத்து அதை அந்த பேய் மேல தூக்கி வீசிடுறாரு. அந்த பேய் டிஸ்டர்ப் ஆனதும் ஏஷ் மேல இருந்து கீழே குதிச்சிடுறாரு. அப்புறம் உடனே அவரோட கன் எடுத்து அந்த பேயை பிடிச்சிடுறாரு. ஒரு டிடிஆர் பண்ண தப்புக்கு எல்லா டிடிஆரையும் தண்டிக்க முடியாது. வா, இனிமே என் கோஸ்டிஸ்தான்லயே இரு. அப்புறம் அந்த பேயை எடுத்துட்டு போய் கோஸ்டிஸ்தான்ல கைது பண்ணிடுறாரு. அப்புறம் நிம்மதியா படுத்து தூங்கிடுறாரு.